ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வழங்கும் அதிர்ஷ்டத்தின் பாதையில் வீடியோ தொடர்கள் வரிசையில் நவரத்தினங்களின் அற்புத சக்திகளை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் ஜேவிவி பொன்தாமரை கண்ணன் அவர்கள். வணக்கம் அன்பு நண்பர்களே. நவரத்தினங்களின் அற்புத சக்திகள் பாகம் 7. இதுல நாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ரத்தினம் வைடூரியம். வைரத்துக்கு அடுத்தபடியாக வைடூரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைடூரியம் அப்படிதான் சொல்றது. அப்ப அந்த வைடூரியம் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இருட்டு சமயத்துல நம்ம அந்த பூனை நாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய கண்களை நாங்க ஒளி ஊட்டும் போது ஒரு வண்ணம் தெரியும். அது மாதிரி பூனையுடைய கண்களை போன்ற வடிவம் இருக்கிறது. அதனால இத இங்கிலீஷ்ல கேட்ஸ் அப்படின்றத இந்த வைடூரியத்தை சொல்லுவாங்க. இப்ப ஒரு பழுப்பு நிறமுடைய கல், அதனுடைய சென்டர்ல பாத்தீங்கன்னா வெள்ளை நிறமான ஒளிக்கீற்று, அதாவது பிறை நிலவு இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒளிக்கீற்று ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் வைடூரியத்தினுடைய வடிவம். வைடூரியத்துல வந்து 2 விதமான வைடூரியங்கள் உண்டு. ஒன்று கிறிசோபெரில் அப்படிங்கிற வகை, அது ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும். அடுத்தது குவார்ட்ஸ். குவார்ட்ஸ்னா நம்முடைய ஸ்படிக மணி இருக்கு இல்லையா, அதுக்கு சேர்ந்த வகைகள் தான் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நூல் போன்ற சுழலும் ஒளிக்கற்றை எப்படி நாம திருப்பி பார்த்தாலும் அழகா சுழலும். கோடுகள் வந்து எவ்வளவு குறுகலாக கூர்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். வைடூரியம் ரொம்ப குறைவான அளவு கிடைப்பதோடு இல்லாமல் ரொம்பவும் சின்ன சின்ன கற்களாகத்தான் பட்டை திட்டப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். அப்ப இதுல வந்து நல்ல ரத்தினங்களாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்கும். இந்த வைடூரியங்களை காப்பி கொட்டை, ஈச்சாங்கொட்டை மாதிரியான வடிவங்கள்ல தான் பட்டை தீட்டுறாங்க. எப்படின்னு சொல்லும்போது, மேலே வந்து முழுன்ட்டு ஒரு குண்டா இருக்கிற மாதிரியும், இட்லி இருக்கு இல்லையா அது மாதிரி மேல அப்படியே இருக்கிற மாதிரியும், கீழே வந்து தட்டை வடிவமாக இருக்கும்போது இதனுடைய பட்டை தீட்டுப்படுகிறது. இந்த இதுல ஸ்குவாட்ஸ் வகை வைடூரியம் ஸ்ரீலங்கா, பர்மா, ஜெர்மனில நிறைய கிடைக்குது. கிறிசோபெரில் வகை கற்கள் ஸ்ரீலங்கால கொஞ்சமா கிடைக்குது. பிரேசில், இங்கிலாந்துலயும் கிடைக்கிறது. வட அமெரிக்காவில கொஞ்சமா கிடைக்கிறது. தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகள்ல அதிகமான கிறிசோபெரில் வகை உயர்ந்த ஜாதி வகை கிடைக்கிறது. இந்தியாவில பாத்தீங்கன்னா கேரளா, ஒரிசா மாநிலத்துல கிடைக்குதுங்க. அதுல வந்து இதெல்லாமே ஸ்குவாட்ஸ் வகை வைடூரியம் தான் ரொம்ப அதிகமா கிடைக்குது. அதுல ஸ்ரீலங்கால கிடைக்கக்கூடிய வைடூரியம் தான் ரொம்பவும் விலை அதிகம் உள்ளது. அதாவது ஒரு காரட் மதிப்பு 70,000 வரைக்கும் கூட இருக்கு. வைரத்துக்கு இணையான மதிப்பு அந்த அளவுக்கு. இந்த கிறிசோபெரினுடைய கடினத்தன்மையானது 8.5. இப்ப வைரத்தினுடைய கடினத்தன்மை 10. அந்த 10ஓடு ஒப்பிடும் போது இதனுடைய கடினத்தன்மையானது 8.5 அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியானது. அதனால ஒரிஜினல் வைடூரியம் கிறிசோபெரில்ல வாங்கும் பொழுது அது அவ்வளவு எளிதாக தேய்மானம் அடைவதில்லை, தன்னுடைய ஒளியை இழந்து போவதில்லை. அடுத்தது பார்க்கும்போது குவார்ட்ஸ் வகையின இருக்கக்கூடிய வைடூரியம், இதனுடைய கடினத்தன்மை 7. இப்ப இது வந்து கொஞ்சம் தேய்மானமாகறதுக்கு இருக்கும். இது ரொம்ப விலை மலிவான கற்களாக கிடைக்கிறது. இப்ப வைடூரியம் வந்து நம்ம நல்ல ரத்தினமாக வாங்கலாம். ஆனா அதனை அணியும் போது என்ன கிடைக்கும் நன்மைகள் அதை பத்தி பார்க்கலாம். மனதுல உற்சாகம் கிடைக்கும். நிம்மதியே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்கும் வைடூரியம். மற்றவர்கள் வந்து நம்மளை பார்த்து பணிந்து நடப்பார்கள். நம்ம எதிர்த்து சண்டையிடுவதோ, நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு அவங்க நம்ம என்ன சொல்லலாம் கேவலப்படுத்தி நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அடிக்கடி என்ன எல்லாரும் கேவலப்படுத்திட்டே இருக்காங்களே, அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த வைடூரியம் அணிந்து கொள்ளலாம். மற்றவர்கள் பணிந்து நடப்பார்கள். தன்னுடைய அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் அதிகரிக்கிறது. செல்வம் மற்றும் புகழ் உண்டாகிறது. அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த நோய்கள், சுவாச நோய்கள் அனைத்தும் குணமாகிறது. ஏற்கனவே சுவாச நோய்கள் இருப்பவர்கள் அந்த எளிமையான வைத்தியத்தோட அந்த சுவாச நோய்கள் இருந்து விடுபடலாம். இனி புதுசாக சுவாச நோய்கள், அதாவது திசாபுத்தி காரணமாகவோ வேறு ஏதாவது காரணமாகவோ சுவாச நோய்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் வைடூரியம் அணிந்து இதற்கு பாதுகாப்பு பெறலாம். அதே மாதிரி நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு ரத்தினம் வைடூரியம். முக்கியமா ஞான மார்க்கத்தில் வெற்றியை கொடுக்கிறது. ஞான மார்க்கம் அப்படின்னு சொன்னா வைடூரியம் அணிஞ்ச உடனே எல்லாம் சாமியாரா போயிடுவாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. ஞானம் என்பது வேறு, துறவரம் என்பது வேறு. எந்த தொழில், எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த ஞானத்தை அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி இப்ப இதுக்கு நீங்க அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, யார் யாரெல்லாம் அணியலாம்? எல்லாருமே அணியலாமா அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் அணிய முடியாது. கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இவற்றில் பிறந்தவர்கள், ராசியிலோ லக்கினத்திலோ கேது இருப்பவர்கள், அதே மாதிரி கேது திசை நடப்பில் இருப்பவர்கள், அல்லது கேது புத்தி ஒரு பெரிய திசைகள்ல கேது புத்தி வருது இல்லையா, அப்ப சுக்கிரனுடைய திசையில எல்லாம் கேது ஒரு 14 மாதங்கள் வரும். அப்ப அந்த மாதிரியான அந்த புத்தியில இருக்கிறவர்கள், திசாநாதனானவன்
கேதுவுடைய நட்சத்திரத்துல இருந்தாலோ அந்த கேதுவுடன் சேர்ந்து இருக்கா திசாநாதன், அந்த திசாநாதன் நல்லது கொடுக்க முடியல அப்படிங்கும் பொழுது அந்த திசாநாதனுக்கான ரத்தினத்தோடு சேர்ந்து இந்த வைடூரியத்தை அணியும் போது எக்கச்சக்கமான நன்மைகள் அடையலாம். ஏன்னா அந்த ராகுவும் கேதுவும் பார்க்கும்போது ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு பெரிய பொருளை சுருக்கி ஒண்ணுமே இல்லாம சின்னதா காட்டுவாங்க, அதே மாதிரி ஒரு சின்ன பொருளையும் பெருசாக்கி காட்டுவாங்க. அது மாதிரி தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரும் யோகங்களையும் ஒண்ணும் இல்லாம பண்ணக்கூடிய சக்தி ராகு கேதுகளுக்கு உண்டு, முக்கியமா கேதுவுக்கு உண்டு. அப்ப அந்த ரத்தினத்தை அணியும் போது அந்த திசாநாதன் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை பெருக்கி பெரிதாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற அளவுல இது ஒரு அற்புதமான ரத்தினம். அடுத்தது ஆங்கில தேதிகள்ல 7, 16, 25 இந்த தேதிகள்ல இருந்தவங்களும் பிறந்தவர்களும் தேதி மாச வருஷம் இதெல்லாம் கூட்டினா விதியன் வரும் இல்லையா, அந்த விதியன் 7 வருபவர்களும் நிச்சயமாக வைடூரியம் அணிந்து மேன்மை அடையலாம். இவர்கள் ஜாதகத்தையும் கொஞ்சம் குறித்து ரெண்டுக்கும் பொருத்தம் வர்ற மாதிரி அணியும் போது நிச்சய மேன்மை உண்டாகும். இப்ப வைடூரியம் அணிவலை எல்லாருமே அணிஞ்சிடலாமா, உடனே கடையில போய் வாங்கிடலாமாங்கும் போது இதுல வைரத்துக்கு அடுத்தபடியாக வைடூரியம் தான் கவனிக்கப்படத்தக்க ஒரு ரத்தினம். அதுல ரத்தினத்துடைய தேர்வில் கவனம் வைக்க வேண்டும். வைடூரியம் நிச்சயமாக நிறைய என்ன சொல்லலாம் விரிசல்கள் கோளாறுகள் என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் வைடூரியத்துல இருக்கும். வைடூரியம் தேர்வு செய்வது மிக மிக கடினம். அதனால வைடூரியத்தை நாம தேர்வு பண்ணும் போதே ஒரு நல்ல நிபுணரை வச்சுட்டு தேர்வு பண்றது நல்லது. அதே மாதிரி அணியக்கூடிய அந்த நாளை முக்கியமாக தேர்வு செய்ய வேண்டும், தனக்கு அதிர்ஷ்டமிக்க நாளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வைடூரியத்தை மோதிரமாகவோ அல்லது டாலராகவோ செய்த பின்னாடி அதை சுத்தி செய்வதுடன் முறையாக அதுக்குண்டான பூஜா முறைகள் எல்லாம் செய்ய வேண்டும். வைடூரியத்தினுடைய விலை அதிகம் அப்படிங்கறதுனால கம்மி விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலையில ஒரு சமரசம் செஞ்சுக்கிட்டு மட்டமானதை வாங்கிடாதீங்க. அதே மாதிரி உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடரை போயிட்டு கேட்டு ஆலோசனை பெற்று வைடூரியம் நான் அணியலாமா அப்படிங்கிற ஆலோசனை பெற்று அவர் மூலயமாக வாங்கி அணிவது மிகவும் சிறப்பு. இப்ப வைடூரியத்தை அணிந்தது போல இன்னும் பல்வேறு ரத்தினங்களை பற்றியும் வரிசையாக நாங்க ஒவ்வொன்னா பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி நண்பர்களே. பெயர் மாற்றம் மற்றும் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் மூலம் வாழ்வில் வரம் பெற அணுகவும் அதிர்ஷ்ட ஜோதிட ஆலோசகர் JVV பொன்தாமரை கண்ணன் அவர்கள். எண் 5, காசியண்ணா தெரு, நசியனூர் சாலை, சம்பத் நகர் அருகே, ஈரோடு 9. ஸ்ரீராம் ஜோதிடம் தரும் தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.